இன்றைக்கி ஒரு ரேண்டம் vlog தான் இது. வந்து தேர்ஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் உள்ள vlog. அம்மாவும் சித்தியும் குட்டீஸுங்களை பார்க்குறதுக்காக வீட்டில் வந்திருந்தாங்க. அப்போ நிறைய கத்தாழை வந்து தம்பி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஓகே, அதை வச்சு கத்தாழை ஒரு மோர் இந்த சம்மருக்காக ஒரு மோர் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். கூடவே நிறைய கத்தாழை இருந்ததுனால வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி தொட்டிங்கள் எல்லாமே கத்தாழையை வந்து குட்டியாக நட்டு வச்சு நிழலில் எடுத்து வச்சுட்டேன். சரி, ஓகே, ஏற்கனவே 2-3 கத்தாழை இருந்தது. அதை நான் வந்து யூஸ்வலாக வந்து நான் ஹேர் பேக்குக்காகவும் ஃபேஸுக்காகவும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நிறைய இருந்தனால சரி, ஓகே, வளர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து நட்டு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து இது மாதிரி நான் அந்த கத்தாழை ஜெல் மட்டும் எடுத்து நல்லா ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கத்தாழை மோர் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மோருக்காகவும் கூடவே ஒரு ஃபேஷியலுக்காக நான் வந்து லைட்டாக அந்த ஜெல்லை மட்டும் கிரைண்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம் வரை யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த கத்தாழை ஐஸ் கட்டி எடுத்து லைட்டாக ஃபேஸில் வந்து ரப் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த சம்மரில் வரக்கூடிய ட்ரைனஸ் எல்லாமே நமக்கு வந்து போக்கிடும். ஸோ அதுக்காக லைட்டாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ 1 டேக்கு அப்புறம் நமக்கு தேவைப்படும் போது லைட்டாக ரப் பண்ணோன்னா நமக்கு எல்லாமே இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாகவே வீட்டில் இருந்த தொட்டிங்க இருக்கிற எல்லா செடிகளையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா தொட்டிகள்லேருந்துமே 2 to 3 செடிகள் இருந்தது. ஸோ எல்லாத்தோட வளர்ச்சியுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சரி, அதனால் எல்லா செடிகளையுமே தனித்தனி தொட்டியில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுவும் இந்த டேபிள் ரோஸில் நிறைய பூச்சிகள் இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இப்போ குட்டி நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெம் பார்ட்டை மட்டும் இது மாதிரி நட்டு வச்சுருந்தேன். வேப்பெண்ணெல்லாம் லைட்டாக ஒரு பக்கெட்டில் ஒரு சின்ன மூடியாக தெளித்து டைலூட் பண்ணிவிட்டு நான் எல்லா செடிகளுக்குமே லைட்டாக தெளிச்சிட்டு தான் வருவேன். இருந்தாலும் இந்த செடியில் வந்து ரொம்ப அதிகப்படியான பூச்சிகள் இருந்தது. அதுவும் இந்த செடி வந்து ஈஸியாக வளர்ந்துறதுனால நான் நிறையவே கட் பண்ணி எடுத்துட்டு ஓகே, நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெம் பார்ட்டை மட்டும் நட்டு வச்சுருக்கேன். இது சீக்கிரமாகவே நல்லாவே வந்துடும். அதுவும் எக்கச்சக்க பூக்களும் பூக்கும் எனக்கு. அதனால தனியாக ஒரு தொட்டியில் மட்டும் இதை வந்து எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டாக வந்து எங்கள் வீட்டில் தொட்டாச்சினிங்கி செடி இருந்துச்சு. ஸோ அதுக்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் தூதுவளை, கற்பூரவள்ளி, வெத்தலை, துளசி எல்லாமே எப்போவுமே இருக்கும். அதில் வந்து தூதுவளையும் கற்பூரவள்ளியும் ஒரே தொட்டியில் தான் இருந்துச்சு. தூதுவளை நல்லாவே வளர்ந்துட்டு இருந்துச்சு. அடிக்கடி சட்னிக்கு ரசம் தான் எடுத்துகிட்டு இருந்தது. பட் இந்த கற்பூரவள்ளி அதிகமாக வளர தூதுவளையோட வளர்ச்சி வந்து கம்மியாயிடுச்சு. நெக்ஸ்ட்டாக தூதுவளை விதை கிடச்சிச்சுன்னா அதையும் ஒரு தண்ணி தொட்டிக்கு மாற்றிடுவேன். நெக்ஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக மருதாணி விதைகளும் போட்டிருந்தேன். அதுவும் நல்லா எனக்கு வளரும். அடிக்கடி ஹேர் பேக்குக்காகவும் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். நெக்ஸ்ட்டாக வந்து மணி பிளான்ட் தனியாக எடுத்து வச்சுட்டேன். கத்தாழை தனியாக எடுத்து வச்சாச்சு. பெரண்டை, மல்லிகைப்பூ, நெக்ஸ்ட்டு கோழிக்கொண்டை அது வந்து புதுசாக வளர்ந்துட்டு இருக்குது. பெருசாக இல்லை, குட்டியாக தான் இருக்குது. ஸோ அதை எல்லாமே நான் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு 11 o'clock அதிகமாக வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஓகே, அதை அப்படி வச்சுட்டு ஹிருத்திக் வந்ததுக்கப்புறம் 3 o'clock அப்புறம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை அப்படி மாடியிலேயே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து பூஜை சாமான் விளக்குறதுக்காக வந்துட்டேன். எப்போவுமே யூஸ்வலாக திங்கள் அல்லது வியாழக்கிழமை தான் பூஜை சாமான் விளக்குவேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது பாருங்கள். இதுக்கு ஒரு சூப்பரான லிக்விட் வந்து வீட்லேயே நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணலாம். அது மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவே இருக்கும் பூஜை சாமான்லாம் விளக்குறதுக்கு. இப்போ அதில் இருக்கிற எண்ணெய் பசையெல்லாம் நீங்கள் லைட்டாக டிஷ்யூ அல்லது துணி வச்சு நீங்கள் ரப் பண்ணி எடுத்துடலாம். அப்படி இல்லாட்டி இது மாதிரி லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டாக ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு சால்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அதில் இருக்கிற பிளாக் நெக்ஸ்ட்டு வந்து அதிகப்படியான எண்ணெய் பசை எல்லாமே ரிமூவ் ஆகும். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு பூஜை சாமான் எல்லாத்தையுமே ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவே க்ளீன் ஆகிடும். இப்போ ஒரு லிக்விட் தயாரிக்கிற போகிறேன். அதுக்காக 1 ஸ்பூன் லெமன் சால்ட் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பூஜை சாமான் நிறைய இருந்ததுன்னா நீங்கள் ஒரு லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம், அல்லது ½ லெமனே போதும். நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக நான் வந்து நம்ம விம் எடுத்துருக்கேன் நான். அது வந்து 1லேருந்து 2 ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு நுரைச்சி வரும். கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு லிக்விட் போதுங்க உங்கள் பூஜை சாமானை எல்லாமே விளக்குறதுக்கு. அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாகவே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு கை வலித்து தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. வீட்டில் இருக்கிற கற்பூர தட்டு நெக்ஸ்ட் வந்து சாம்பிராணி கரண்டி எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து அதில் இருக்கிற பிளாக் பார்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பஞ்ச பாத்திரத்தில் இருக்கிறது பிளாக்காக இருக்கிற பார்ட் எல்லாமே எப்படி ரிமூவ் ஆகிடும் பாருங்கள். கொஞ்ச நேரம் இதில் டிப் பண்ணி எடுத்தாலே போதும், நல்லா வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகும். நல்லா சேஞ்ச் தெரியுது பாருங்கள்.
இப்போ லைட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த லிக்விட்க்கு லைட்டாக இது மாதிரி ஸ்பாஞ்சு வச்சு நீங்கள் வந்து தேய்ச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப கைவெடிக்க தேய்க்கணும்ல, லைட்டாக பாத்திரம் கழுவுற மாதிரியே லைட்டாக நீங்கள் இது மாதிரி தேய்ச்சாலே போதும். உங்களுக்கு அதில் இருக்கிற பிளாக் பாட் எல்லாம் ரிமூவ் ஆகி நல்லா புதுசு போல் இருக்குங்க. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லெமன் சால்ட் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து இது வந்து நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன் நான். அல்லது இந்த மாதிரி நீங்கள் பாத்ரூம் கழுவுற லிக்விட்லாம் தனியாக ஒரு கடையில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கடையிலையும் இது வந்து இருக்கும் லெமன் சால்ட்டு. ஸோ இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா போதும். 15 ரூபா தான். நீங்கள் வந்து ஒரு 50 கிராம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா போதும். நமக்கு ஒன்றுலேருந்து அரை ஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். இப்போ வந்து நல்லா தண்ணி வந்து கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பூஜை சாமான் எல்லாமே நான் வந்து இதில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம பிளாக்காக இருக்கிற பாட்டு எண்ணெய் பசை அதிகமாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து இது மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பஞ்ச பாத்திரம் எல்லாமே, தண்ணி வைக்கிற பாத்திரம் எல்லாமே லைட்டாக நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டாக சாம்பிராணி கரண்டியில் இருக்கக்கூடிய சாம்பிராணியை ரிமூவ் பண்ணுறதுக்காக லைட்டாக நம்ம வந்து கத்தி வச்சு நல்லா சுரண்டி எடுக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக இது மாதிரி நீங்கள் ஸ்டவ்வில் ஒரு 10 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து 5 மினிட்ஸ் இது மாதிரி காமிச்சிட்டு லைட்டாக கத்தி வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பிராணி எல்லாமே உங்களுக்கு உருகி வெளியே வந்துடுங்க. ஸோ ரொம்ப கத்தி வச்சு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா குத்தி எடுக்கும்போது நமக்கு கையெல்லாம் வலிக்க சான்ஸ் இருக்குது. பட் அது மாதிரி இல்லாமல் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி லைட்டாக காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இது ரிமூவ் ஆகி வந்துடும். 5 மினிட்ஸ் கூட தேவையில்லைங்க. ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து வச்சு எடுத்தால் போதும். ஒரு 2 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு இது மாதிரி காமிச்சிட்டு லைட்டாக இது மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டுடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பிளாக்காக இருக்கிற சாம்பிராணி கரணி எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து அடுப்பில் காமிச்சா போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு டிஷ்யூ வச்சு லைட்டாக நீங்கள் இது வந்து ரிமூவ் பண்ணிட்டா போதும். அல்லது நீங்கள் வாஷ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் அடுப்பில் வச்சு லைட்டாக இது மாதிரி ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து கற்பூர கரண்டியை வந்து நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதே நம்ம தயாரித்த லிக்விடை தான் வச்சு லைட்டாக இது மாதிரி நீங்கள் வந்து ரப் பண்ணால் போதும். உங்களுக்கு நல்லாவே சேஞ்ச் கொடுக்கும். ரொம்ப கைவலிக்க தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி சாம்பிராணி கரண்டியையும் லைட்டாக இது மாதிரி நீங்கள் அது மட்டும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப பிளாக்காக இருக்கிற அந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி அதே லிக்விட் வச்சு நல்லா நீங்கள் இது மாதிரி ரப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாம்பிராணி கரண்டியும் புதுசு போல் ஆகிடுங்க. எந்த அளவுக்கு பிளாக்காக இருந்தாலும் இது வந்து அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கும். இதுவரை நீங்கள் லெமன் சால்ட்டை வச்சு பாத்திர சாமான் எல்லாம் நீங்கள் பூஜை சாமான் எல்லாம் நீங்கள் விளக்குறது இல்லைன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் லெமன் சால்ட்டை வச்சு நீங்கள் வந்து பூஜை சாமான் வாஷ் பண்ணுறது கேள்விப்பட்டீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எனக்கு அது கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லா பூஜை சாமானையுமே நான் அந்த லிக்விட் வச்சே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அந்த டைமில் விளக்குறதுக்காக நம்ம அந்த ஒரு பாட்டில் நம்ம தயாரித்தா போதும். ரொம்ப சிம்பிளாக வேலையை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக இருந்துச்சு பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி எல்லா பூஜை சாமானையும் விளக்கலாம். பூஜை சாமான் விளக்குனதுக்கு அப்புறம் நீங்கள் அதே மாதிரி அப்படியே அந்த தண்ணியோட வைக்கிறதுக்கு பதிலாக லைட்டாக ஒரு டிஷ்யூ அல்லது ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு லைட்டாக தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பிளாக் டாட்டாக வரும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ ஹிர்த்திக் வந்து எனக்கும் ஒரு செடி வைக்கிறதுக்கு தொட்டி கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்டுகிட்டே தான் இருந்தான். ஸோ அவனுக்காக கொஞ்சமாக நான் வந்து வெந்தயம் எல்லாம் நல்லா முளைக்க வச்சுருந்தேன். ஸோ அது முளைக்க வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஈஸியாக செடி வளர்ந்துடும். அதனால் ஹிர்த்திக்கு ஒரு தொட்டி, நெக்ஸ்ட்டு கனிப்பாப்பாவுக்கு ஒரு தொட்டி வச்சுருந்தேன். அவங்களும் அந்த வெந்தயத்தை எல்லாம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்தது. நெக்ஸ்ட்டு அந்த செடியெலாம் வளரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதை பற்றி எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் குட்டீஸுங்களும் உங்களுக்கு செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இது மாதிரி மண்ணெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு தொட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களாம் தண்ணி ஊற்றி அவங்களும் அந்த செடி வளர பார்க்கும்போது ரொம்ப அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே எங்கள் வீட்டில் தொட்டாச்சி நீங்கள் இருக்கிறத டெய்லியுமே அவங்க தொட்டு பார்ப்பாங்க. அந்த இலையெல்லாம் சுருங்கிறத பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். கூடவே அதுக்கும் அந்த செடிங்களுக்கெல்லாம் உணர்வு இருக்கிறதுங்க கூட நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். எங்கள் பாப்பாலாம் சின்ன வயசுலேருந்து செடியெல்லாம் சின்ன பூ இருந்தால் கூட பிரிச்சுட்டு வந்துடுவா. சின்ன தக்காளியை இருந்தால் கூட ஈஸியாக பறிச்சுட்டு வந்துடுவா. அதில் அவளுக்கு ஒரு சந்தோஷம். பட் நமக்கு வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்களும் நல்லாவே சேஞ்ச் ஆகிப்பாங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டேன். டின்னருக்காக இன்றைக்கி ரவா பன் தோசை தான். வீட்டில் தோசை மாவு இல்லாத போது இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 hour மட்டும் போதும் ஊறுறதுக்காக. இப்போ ஈவினிங்காகவே 1 கப் ரவை எடுத்துக்கிட்டேன். 3/4 கப் தயிர் எடுத்துக்கலாம். கெட்டியான தயிராக இருந்தால் சூப்பராக இருக்கும். எனக்கு கொஞ்சம் வந்து நான் மோர் பதத்தில் தான் வச்சுருந்தேன். இப்போ ஒரு 1/4 கப்புக்கு தண்ணியை ஊற்றி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க 1 hourக்கு. ஸோ நைட் வந்து டின்னர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஊறட்டும். நல்லா மூடி போட்டு நான் மூடி வச்சிடுறேன்.
நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் அதிகமாக பெண்கள் சேவ் பண்ணுற இடமே கிச்சன்னு சொல்லலாம். கிச்சன்லேருந்தே நம்ம அதிகமாக சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ வந்து நம்ம 15 ரூபா விம் பேக்கெட் தான். இதை நான் ஏற்கனவே 2 ஸ்பூன் வந்து நம்ம பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக நான் 2 ஸ்பூன் எடுத்திருந்தேன். மீதம் இருக்கிறத காலியான விம் பாட்டிலில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். மீதம் ஒரு கொஞ்சமாக பவுலில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை அந்த பாட்டிலில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த விம் ஜெல்லோட நீங்கள் சால்ட் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா பாத்திரங்கள் எல்லாமே வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பிரைட்னஸும் கொடுக்கும். கூடவே அதில் இருக்கிற ஸ்மெல்ஸ் எல்லாமே போயிடும். உங்களுக்கு விம் ஜெல்லில் தண்ணி கூட விம் ஜெல் இந்த சால்ட் எல்லாம் ஆட் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு திக்னஸும் கொடுக்கும். நீங்கள் இதை வந்து நம்ம மல்டிப்ளையும் பண்ணிக்கலாம். இந்த பாதி பாட்டிலில் இன்னொரு பாட்டிலில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பாட்டில் எக்ஸ்ட்ரா வந்தது மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லா பாத்திரமே வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே நீங்கள் போதும். உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நுர வந்திருக்கு பாருங்கள். இதில் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா பாத்திரங்களையும் விளக்கிடலாங்க. ஸோ நீங்கள் ஒரு 15 ரூபா நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு ஒரு பாட்டிலுக்கான விம் பாட்டிலுக்கான நீங்கள் ஜெல் வந்து எடுத்துக்கலாம். ஒரு பாட்டில் வந்து 45 ருபீஸ் வரும். இப்போ நம்ம வந்து 15 ருபீஸ்க்கு வாங்கி ஒரு பாட்டிலுக்கான நம்ம விம் ஜெல் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கும் போது நமக்கு கையும் வந்து ரொம்ப ரஃப் ஆகாது. நம்ம சோப் வச்சு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஜெல் வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு கையும் ரொம்ப வந்து ரஃப் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நுர வருது பாருங்கள். இதுலேயே நீங்கள் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் எல்லா பாத்திரத்தையுமே. பூஜை சாமான்களாம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஹிர்த்திக் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மீதி இருந்த பாத்திரம் தான் இது. அதுதான் ஒரு 2 பாத்திரம் மட்டும் இருக்கும். அல்லதும் எங்கள் வீட்லேயும் சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருக்கும். நான் வந்து மொத்தமாகவே காலையில் மதியம் நைட்டு மட்டும் தான் வாஷ் பண்ணிப்பேன். சும்மா பாத்திரம் வளக்கிட்டே இருந்தாலும் நமக்கு டைமே இல்லாத மாதிரி இருக்கும். கிச்சன்லேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் பாத்திரத்தை சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக தான் எனக்கு வளர்க்குற ஹேபிட் இருக்குது. மொத்தமாகவே ஒரு டெய்லியே வந்து ஒரு 3 டைம்ஸ் தான் வாஷ் பண்ணுவேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு டைம், லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு டைம், நெக்ஸ்ட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு டைம், அந்த மாதிரி தான் விளக்கி வச்சுக்க ஹேபிட் எனக்கு. பட் பாத்திரம் வந்து சிங்கில் சேரக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஒவ்வொரு பாத்திரமாக விளக்கி வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப நேரம் வந்து கிச்சனில் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டாக ஹேண்ட் வாஷ் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பேக்கெட் பார்க்கும்போது நமக்கு ஒரு 40 ருபீஸ் தான் ஆகுது. இதே நம்ம ஒரு பாட்டில் வாங்கும்போது நமக்கு 90 ருபீஸ்க்கு ஒரு பாட்டில் அண்ட் இது மாதிரி ஒரு பேக்கெட் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி ஆஃபரில் வாங்கும்போது நம்ம பாட்டில்லையும் இருக்கிற லிக்விட் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதுக்கு பதிலாக அந்த ஹேண்ட் வாஷை இன்னொரு பாட்டில் நீங்கள் ஃப்ரீ பண்ண பாட்டில் இருந்துச்சுன்னா பாதி வந்து நீங்கள் ஊற்றிட்டு பாதி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் குட்டீஸுங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறேன்னு பேரில் அந்த திக்கான ஜெல் அந்த ஹேண்ட் வாஷ் வந்து நிறைய யூஸ் பண்ணிடுவாங்க. சீக்கிரமாகவே பாட்டில் காலியாகிடும். அவங்களுக்காகவே நான் கொஞ்சம் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நாளுக்கு வந்து நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் குட்டீஸுங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அடிக்கடி ஒரு விளையாட்டுத்தனமாகவே இதை வந்து யூஸ் பண்ண வந்து பழகிப்பாங்க. அவங்களுக்கு எட்டாத தூரத்தில் தான் நான் வச்சுப்பேன். இருந்தாலும் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கும் போது அவங்களும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நுரையுமே நிறைய வரும். நிறைய வந்து காலி ஆகாது நமக்கு சீக்கிரமாகவே. ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸுங்களாம் ரொம்ப வாண்டுகளாக இருந்தாங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேயுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் காசு வந்து கொஞ்சம் சேமிக்கலாங்க. ஸோ சின்ன டிப்ஸ் தான், இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பூஜை சாமான் எல்லாமே பொட்டெல்லாம் வச்சு அந்த வேலையை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டாக வந்து இப்போ நம்ம ரவா பன் தோசைக்காக ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரைச்சி இப்போ வந்து காரத்திற்காக பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக நீங்கள் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் குட்டீஸுங்களுக்கு வந்து பன் தோசை சாப்பிடும்போது வாயில் கண்டுபிடிச்சுன்னா நல்லா காரமாக இருக்கும். அதனால நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக இஞ்சியும் கட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி வரட்டும். நல்லா சிவந்து வரும்போது இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக ஆனியன் சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நீங்கள் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ரவா ஊற வைக்கும் போதே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ தேவையான அளவு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரவையும் நல்லா ஊறிடுச்சு. அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தயிர் வந்து திக்காக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். நல்லா பன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எனக்கு நான் வந்து தயிர் வந்து மோர் பதத்தில் இருந்தனால கொஞ்சம் கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதனால கொஞ்சம் லிக்விடாக இருந்தது. உங்களுக்கு கரெக்டான இட்லி மாவு பதத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பன் தோசை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் லிக்விட் ஆக்கிட்டனால கொஞ்சம் அரிசி மாவு வீட்டில் இருந்தனால நான் மிக்ஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். தோசை மாவுலாம் இல்லாத போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
நல்லா உங்களுக்கு வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஒரு ஸ்நாக்காகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதாவது இது வந்து ஒரு பெரிய பணியாரம் அந்த மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி சட்னி கார சட்னி எல்லாமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ நான் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வரதுக்காக நான் 2 கரண்டி அரிசி மாவும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அரிசி மாவு ஆட் பண்ணனால மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணல, உங்களுக்கு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டக்குனே நீங்கள் ஊற்றிக்கலாம், பன் தோசை வந்து ரெடி பண்ணிக்கலாம். பட் நான் அரிசி மாவு ஆட் பண்ணனால கொஞ்சம் நேரம் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணியிருந்தது இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து கரண்டிலேயே ஊற்றி காமிக்கிறேன். இது வந்து நீங்கள் தோசை கல்லில் ஊற்றுறதோட இந்த மாதிரி கரண்டிலேயே நீங்கள் ஊற்றும் போது உங்களுக்கு சூப்பராக அந்த பன் ஷேப்பில் வந்து கிடைக்கும். அதாவது ஒரு பெரிய பணியாரம் சைஸில் கிடைக்கும். ஸோ குட்டீஸுங்களும் இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்புன்னு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ பெரிய தாளிப்பு கரண்டி ஒன்று எடுத்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சைடு எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். அதனால் கொஞ்சம் நான் இங்கே பணியாரத்துக்கு ஆட் பண்ணுற மாதிரியே எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ வந்து மாவு வந்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றிட்டு நல்லா ஒரு சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வெந்து இந்த சைட்லலாம் ஈஸியாக திருப்பி விடுற மாதிரி இருக்கும். அந்த சைடு வரை வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக மாறிடுச்சு சைடு எல்லாமே. இப்போ வந்து இது மாதிரி ஈஸியாக திருப்பி விடுறதுக்கு வரும். சப்போஸ் கிறிஸ்பி ஆகலைன்னா வெயிட் பண்ணுங்கள், அல்லது வந்து உங்களுக்கு பன் தோசை எல்லாமே பிரிஞ்சு வந்துக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு சிம்லேயே இருக்கட்டும், அல்லது கருகிட சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நீங்கள் சிம்லேயே வச்சுட்டிங்கன்னா சூப்பரான பன் தோசை ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். உங்களுக்கு கரெக்டாக ஊற வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு 1 hour போதும். ஸோ மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது ஈவினிங் ஸ்நாக்காக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரவாவில் கூட நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. வீடியோ யாரெல்லாம் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. யூஸ்வலாகவே நம்ம vlog எல்லாமே ஒரு 30 to 40 அந்த மாதிரி வியூஸ் தான் போகும். பட் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா. இன்றைக்கி நான் வந்து கார சட்னி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வச்சு சூப்பராக அட்டகாசமான டின்னரை முடிச்சாச்சு. ஹெத்திக் ஸ்கூலில் ஆனுவல் டே ப்ரோக்ராமுக்காக டான்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க என்னோட 2 குட்டீஸ்களுமே. ஸோ அண்ணன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூடவே எங்கள் கனிப்பாப்பாவும் சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தா. ஹெத்திக் வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ், அதாவது செம்ம டான்ஸில் இருந்தால் ஒவ்வொரு சீசன் டான்ஸ் இருந்துச்சு. ஸோ சம்மர், ஸ்ப்ரிங், ஆட்டம், அந்த மாதிரி விண்டர், ரெயின் டான்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லா குட்டீஸுங்களையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. நாங்கள் மார்னிங்கே போயிட்டோம். குழந்தைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸும் கொஞ்சம் கனிப்பாப்பாக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். கனிப்பாப்பாவும் வீடியோ குட்டீஸுங்க எல்லாம் ஆடுறத பார்த்து இவளும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பக்கத்தில் சீட்டில் இருந்துகிட்டே டான்ஸ் வந்து அவளும் பண்ணிகிட்டு இருந்தா. இதோ எங்கள் ஹிர்த்திக் வந்துட்டான். இதில் தான் ஹித்திக் வந்து செம்ம டான்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். வீட்லேயும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தான். ஸோ நல்லாவே பண்ணியிருந்தான். எப்போவுமே எல்கேஜி யூகேஜிலேருந்து அவன் ஸ்டேஜ் வந்து ஏறிட்டு இருக்கான். பட் வந்து டான்ஸ் வந்து பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவன் வந்து டான்ஸ் பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கிட்டில், நெக்ஸ்ட் வந்து அனில், அந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லலாம் இருந்தான் அவன். ஸோ இந்த வாட்டி டான்ஸ் பண்ணியிருந்தா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பார்க்கவே நல்லா அன்றைக்கி நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸோ குழந்தைங்களோட நான் டான்ஸும் முடிச்சுட்டு வீட்டுக்கு அப்படியே வந்தாச்சு. நாங்கள் 3 பேருமே ஆட்டோலேயே வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் டயர்ட் ஆகிட்டு 2 குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. ஈவினிங் ஆட்ட நான் செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நித்திய கல்யாணி பூவும் நிறைய பூத்துருந்துச்சு. ஆக்சுவலாக நான் பூ வாங்காத போது எனக்கு இந்த நித்திய கல்யாணி பூ வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நான் சாமிக்கு இது வந்து அடிக்கடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் நிறைய பேர் இது சாமிக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ பார்த்து தான் சாமிக்கு வைக்க ஆரம்பித்தேன். பட் இது வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு எனக்கு தெரியல. யாராவது வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் உங்கள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.